உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி, ஒரு சந்தோஷமான விஷயம் மாரி. சந்தோஷமான விஷயமா? என்ன விஷயம் ஹஸ்பண்ட் சார்? நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி தாராமாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? அவங்களும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இப்ப அம்மா என் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே அவங்கள கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வரேன். ஹலோ ஹலோ மாரி, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன் ஹஸ்பண்ட் சார். சரி, நான் அம்மாவோட வரேன். அம்மாவை வரவேற்க எல்லாம் ரெடியா இருங்க. ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்கணும். அவங்கள பார்த்தா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. நான் போனை வச்சிடுறேன். அம்மா, வாங்கம்மா. சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா, வாங்கம்மா. என்னவா இருக்கும் தெரியலையே. என்ன மாதிரி சூரிய மாமா என்ன சொன்னாரு? தாராத்த மாதிரி ஒருத்தவங்கள பாத்திருக்காருன்னு சொன்னேன்ல, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராராம். தாராத்த மாதிரியேவா இல்ல தாரா அத்தையேவா? அவங்க தான் இறந்துட்டாங்களே. நாங்க தானே போய் அவங்கள புதைச்சிட்டு வந்தோம். அப்புறம் எப்படி? ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுல இவங்க ஒருத்தரா இருக்கலாம்ல. ஆமா, அப்படி கூட இருக்கலாம்ல. என்ன மாரி ஃபோன் பண்றாங்க? ஹலோ மாரி. வணக்கம் சார். வணக்கம். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார், ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் சார் காசில இருந்து ஃபோன் பண்ணாரு. தாராத்த மாதிரி இருக்கிற மாயாவை தேடி கண்டுபிடிச்சிட்டாரா. அப்படியா? ஆமா சார், அந்த அம்மாவும் ஹஸ்பண்ட் சார் கூட வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா. வரப்போ அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறதா சொன்னாரு. உங்க பயம் எனக்கு புரியுது மாதிரி. ஆனா என் சைடுல தாரா இறந்து போனதுக்கான ஆதாரம்லாம் ரொம்ப சரியா இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும் சார். அந்த விஷயத்துல எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது எனக்கும் தெரியும். ஆனா இறந்ததா நினைச்ச தாரா அத்தை நாளைக்கு நேர்ல வர போறாங்களே சார். அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணு, நாளைக்கு வரப்போறது தாராவா இல்ல மாயாவாங்கிறத நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம ஒரு முடிவே பண்ண முடியும். அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். முதல்ல அவங்க வரட்டும். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, இது பாருங்க, நீங்க ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். நிம்மதியா இருங்க, காலையில பாத்துக்கலாம். சரிங்க சார். அப்ப நான் போனை வச்சிடுறேன். தேவி ஆவரேன்னு சொல்லிட்டு கடைசியில தேவி மாதிரியா போய் சேர்ந்துட்டியே. அம்மா, என்னாச்சு? 3 பேரும் ஏன் தாராத்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரே டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கு மாதிரி. ஆமா மாரி, ஒரே டென்ஷனா இருக்குது. டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கா? எதுக்கு? என்ன குழப்பம்? சூரிய மாமா தாராத்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு கூட என்னமோ சொன்னாரே. மாயா. மாயா மாயா மாயா. அந்த மாயாவை நினைச்சாதான் எனக்கு ஒரே டென்ஷனா குழப்பமா இருக்கு மாதிரி. எனக்கு கூட அதே குழப்பம்தான். நம்ம கண்ணு முன்னாடி தான் தாரா உயிரை விட்டா. பாடியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடிச்சிட்டோம். கடைசியா வழி அனுப்பி வேற வச்சோம். ஆமா, சூரிய மாமாவும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் தானே அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமா ஆமா.
அப்புறம் செத்து போன தாரா அத்தை மாதிரியே காசில ஒருத்தங்கள சூர்யா மாமா பாத்திருக்காருனா என்னால நம்பவே முடியல. காலையில மாப்பிள கூட்டிட்டு வர மாயாவை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற குழப்பமே தீரும், நம்மளோட டென்ஷனும் குறையும். அதெல்லாம் ஓகே சித்தப்பு. ஆனா வரப்போறவங்க உருவத்துல மட்டும் இல்லாம குணத்திலயும் அவங்கள மாதிரியே இருப்பாங்களோ இல்ல அவங்களுக்கு நேர் மாதிரியா இருப்பாங்களோன்னு ஒண்ணுமே தெரியல சித்தப்பு. எனக்கும் புரியல. ஒரு விதத்துல அவங்க தாராவா இருக்க வாய்ப்பில்லைங்கிறப்போ அவங்க பூர்வீகம் என்ன, குடும்பம் எங்க இருக்கு, இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியலையே. மாரி, ஏன் மாரி உனக்கு இருக்கிற சூப்பர் பவரை வச்சு வரப்போறது யாருன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? தாரா சிஸ்டர் விஷயத்துல நீயும் குழப்பத்துல தான் இருக்கிறியா? நானும் குழப்பத்துல தான் இருக்கேன். நம்ம எல்லாரோட குழப்பத்தையும் நம்ம தேவி அம்மா கிட்ட சொல்லுவோம், அவங்க இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆமா மாரி, நம்ம தேவி அண்ணி கிட்ட சொல்லுவோம், அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு தெளிவான பதில் சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆனா தேவி அத்தை கிட்ட நம்ம எப்படி கேக்குறது? அவங்க சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தாராத்த போட்டோ முன்னாடி விளக்கு ஏத்தி வைக்கலாம். ஹஸ்பண்ட் சார் கூட்டிட்டு வர்றது தாரா அத்தையா இருந்தா ஏத்தி வச்ச விளக்கு அணையும். அங்க தாராத்த இல்ல மாயாதான்னா விளக்கு எரியும். இத வச்சு வரப்போறது யாருன்னு நாம புரிஞ்சுக்கலாம். சூப்பர் மாரி, பிரமாதம். ஹாசினி, நீ உள்ள போய் விளக்கு எடுத்துட்டு வா. சரி. தேவி அம்மா, எங்க குழப்பத்தை தீர்த்து வைப்பீங்கல்ல? அப்பாடா, விளக்கு எரியுது. ஐயோ, விளக்கணைஞ்சு போச்சே. அப்போ வரப்போறது என் சிஸ்டர் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.